திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் வடிவேலுவின் இந்த நகைச்சுவை காட்சிக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. கொரளி வித்தை காட்டுவதை பார்ப்பதற்காக கூட்டத்துக்குள் வந்த வடிவேலு நிலைமையை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து தப்ப முயலும் போது, வெளியே சென்றால் ரத்தம் கக்கி செத்து விடுவாய் என மந்திரவாதி உயிர் பயத்தை காட்டி கடைசியில் வடிவேலுவின் பணத்தை பறித்துக் கொண்டு மந்திரவாதியும் அவரது கூட்டுக்களவாணியும் தப்பிச் சென்று விடுவார்கள். இந்த நகைச்சுவை காட்சியின் பாணியிலேயே 2 மந்திரவாதிகள் ஒரு மூதாட்டிக்கு உயிர் பயத்தை காட்டி நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கோமளவள்ளி. 59 வயதான இவரது வீட்டுக்கு ஜோசியம் பார்ப்பதாக கூறி 2 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த வீட்டில் யாரோ செய்வினை வைத்திருப்பதாகவும், இதனால் வீட்டில் உள்ளவர்கள் ரத்தம் கக்கி இறந்து விடுவார்கள் எனவும், பரிகார பூஜை செய்து அந்த செய்வினையை அகற்றிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் எனவும் கூறியிருக்கிறார்கள். இதை கேட்டு அதிர்ந்து போன கோமளவள்ளி பரிகார பூஜை செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள் வந்த 2 மந்திரவாதிகளும் பரிகார பூஜைக்கு தங்க நகை வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். கோமளவள்ளி தான் அணிந்திருந்த 2 கிராம் மோதிரம், 3 கிராம் கம்மலை கழட்டி கொடுத்துள்ளார். மேலும் மாந்திரீக பூஜை செய்து செய்வினைகளை எடுக்க 18,600 ரூபாய் கட்டணமும் கொடுத்திருக்கிறார். நகைகளை வாங்கிய மந்திரவாதிகள் கோமளவள்ளியின் வீட்டிலிருந்த மஞ்சள் தண்ணீர் நிரப்பியிருந்த சொம்பில் நகைகளை போட்டு பூஜை செய்திருக்கிறார்கள். ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு பூஜைகள் முடிந்துவிட்டதாகவும், செய்வினை பிரச்சனை தீர்ந்துவிட்டதாகவும், இனிமேல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என கூறிவிட்டு 2 மந்திரவாதிகளும் புறப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறியிருந்தனர். மாலை 6 மணிக்கு பிறகு கோமளவள்ளி பாத்திரத்திலிருந்த நீரை வடித்துவிட்டு நகைகளை தேடிய போது அது காணாமல் போயிருப்பது தெரிந்திருக்கிறது. அதிர்ந்து போன அவர் மந்திரவாதிகள் நகையை தன்னுடைய கண்முன்னே பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் போடுவதைப் போல பாவலா காட்டி தன்னை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்திருக்கிறார். உடனே முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கோமளவள்ளி வீட்டுக்கு வந்து சென்ற நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்த சின்னராசு, மிக்கில் என்பது தெரியவந்தது. பிறகு அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது கோமளவள்ளி வீட்டில் செய்வினை பரிகாரம் செய்வதாக கூறி நகை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டார்கள். இதையடுத்து சின்னராசு, மிக்கில் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து மோதிரம் மற்றும் கம்மலை பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார்கள். புதுச்சேரியில் வடிவேல் படபாணியில் மூதாட்டியிடம் பரிகாரம் செய்வதாக கூறி நூதன முறையில் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.